பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல தொலைக்காட்சியில் சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கும் தேவன் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு சூழ்நிலைக்காய், சந்தர்ப்பத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னையா எல்லாவட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னு கூட அன்றைக்கி ஒரு அம்மா கேட்டீங்க. உண்மைதான். ஒவ்வொரு நாளும் நாம் படுத்திருந்து எந்திருப்பதே கிருபை, நடப்பது கிருபை, சாப்பிட்ட உணவு செமிக்கிறது கிருபை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தான் கிருபை தான். கிருபையினால் தான் நிலை நிற்கிறோம். ஆண்டவருடைய கிருபை மட்டும் இல்லாமல் இருந்தால் எங்கேயோ போயிருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம், மண்ணுக்குள்ளே போயிருப்போம். அநேக நேரங்களில் நமக்கு தெரியும், சொன்னதே சொல்கிறோம். பவுல் அதனால தான் சொன்னார், எழுதியதே எனக்கு எழுதுவது வருத்தம் அல்லன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியம் உண்டு. பல காரியம் மனதில் வந்தது. ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டீங்க, அப்பரச பந்தி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிச்சு, முதல்ல இந்த அப்பரச பந்தியை வாங்கினது யார், கொடுத்தது யார், இதெல்லாம் கேட்டீங்க. நல்ல கேள்வி. இதுக்கும் பதில் சொல்லணும். அதே சமயத்தில் இன்னொருத்தங்க கேட்டீங்க, ஐயா காலங்கள் இவ்வளவு வித்தியாசம் வந்தபோது அநேகரை கர்த்தர் எழுப்பினாரே, இவர்களெல்லாம் நல்ல தீர்க்கதரிசிகள், ஆனால் எலியா போராட்டத்தில் கூட நின்ன தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அநேகர் பின்வாங்கி போன நிலையும் இருந்ததே அப்படின்னீங்க. இப்படிலாம் பல கேள்விகளை கேட்குறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அநேக நேரங்களில் நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது, அறிந்து கொள்ளணுங்கிற ஆசையே எனக்கு இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையினால் வருகிற நாட்களில் உங்களுக்கு இந்த அப்பத்தை கொடுத்தவர் யார், அப்பரச பந்தி எப்பொழுது ஆரம்பித்தது, எந்த நாட்களில் இது துவங்கப்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். நிச்சயமாக அதுக்கு ஒரு நேரம் உண்டு. ஒருவேளை அது 1 மணி நேரம் செய்தியில் கூட வரலாம், அல்லது ஒருவேளை இப்படி தொலைக்காட்சியில் வரலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டீங்க, ஐயா ஆண்டவர் அதிசயம் செய்வார் செய்வார் செய்வார்னு எல்லாரும் சொல்கிறீங்க, அதுவும் என்ன வசனத்தை வச்சு சொல்கிறீங்க, மீகா 7:15 வச்சு அழகாக சொல்கிறீங்க. அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நடந்த காரியம் அதிசயம், அந்த அதிசயங்களை உன்னை காணப்படுவேங்கிறாரே. நீங்களும் பிரசங்கிக்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறீங்க. என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குமா கேட்டீங்க. என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னீங்க, ஐயா நான் பல வருஷங்களாக படுத்த படுக்கையிலே இருக்கிறேன், எந்திரிக்க முடியாமல் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்கிறவங்க கூட சோர்ந்து வர அளவுக்கு பல ஆண்டுகள் கடந்து போச்சு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வாரா என்று கேட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தயவு செய்து மறக்கவே கூடாது. என்ன மறக்கக்கூடாது, உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து ஒரு வசனத்தை திருப்ப போகிறீங்க. என்ன வசனம்? யாத்திரையாகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் தேடி எடுக்கிறீங்களா? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். அது வரைக்கும் எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவே அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவே நமக்குள் வசிக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவே அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவே நமக்குள் வசிக்கிறார்.
அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். குருடரில் கண்களை திறந்திட்ட அதிசயம். குருடரில் கண்களை திறந்திட்ட அதிசயம். அந்த செவிடரில் காதுகளை கேட்க செய்தார் அதிசயம். அந்த செவிடரில் காதுகளை கேட்க செய்தார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்ட அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்ட அதிசயம். அந்த யோர்தானை ஒன்றாக குவித்திட்டார் அதிசயம். ஒன்று யோர்தானை ஒன்றாக குவித்திட்டார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டுமா? யாத்திரையாகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும். நல்ல கவனிங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யாரு யார்கிட்ட சொல்றா? தேவனாகிய கர்த்தர் அழைக்கப்பட்ட மோசே இடத்துல சொல்றார். ஆண்டவர் பல நேரம் மோசே இடத்துல பேசினார். எனக்கு கண்பாளை முதல் அவனை அழைக்கும் போது பேசினார். எங்கிருந்து பேசினார்? யாத்திராகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அவன் தன் ஆடுகளை, மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் வந்தான். அப்படி வந்தபோது தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புத காட்சி. என்ன காட்சி? பச்சை முள் என்ன செய்தது? பற்றி எறிந்தது. வாசிக்க பார்ப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஆனும் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார். அங்கே இன்னைக்கு ஓரேப் என்று சர்ச்செல்லாம் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அந்த ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில தரிசனமாகி அவனுக்கு முதல்ல பேசினார். ஆனா அதே சமயத்துல பாருங்க, கர்த்தர் பேசினார். இவன் பல சாக்குகளை சொன்னான். அவன் சொன்னான், எப்பா எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன்ப்பா, அவங்க கூப்பிடுற சத்தத்தை கேட்டேன்ப்பா, அவங்க இடுகிற கூக்குரலை கேட்டேன், வேதனைகளை அறிந்தேன், அவர்களை விடுதலையாக்குறதுக்கு உன்னை என்ன செய்ய போகிறேன் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். இவன் சொன்னா, நான் திக்கு வயம் வந்த புத்திக்காரன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, எனக்கு வாழ்க்கையில் பேசுகிறதுக்கு வல்லமை கிடையாது எல்லாம் சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை தைரியப்படுத்தின ஒரு வார்த்தையும் உண்டு. உடன்படிக்கை பண்ணினது கர்த்தருடைய தூதனாக இருந்தாலும் யாத்திராகமத்தில் அதே அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதனும் பேசினார், கர்த்தரும் பேசினார். ஏன்னா அவர் பேசுகிற தெய்வம், நம்மோடு அவர் பேசுவார். எப்போ பாருங்க, இயேசுநாதர் பேசினார், அவர் பேசுவார். ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார். இயேசுநாதர் பேசினார், அவர் பேசுவார். ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார். பாவிகளே பாவிகளே தேவனை பாருங்கள், பார்வையிலே பழுது வந்தார் தேவனை தேடுங்கள். கேட்பதும் பிரிப்பதும் தேவனின் விதியாகும். கேட்பதுமோ இருப்பதும் தேவனின் விதியாகும். இயேசுநாதர் பேசினார், அவர் பேசுவார். ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார். இயேசுநாதர் பேசுவாரா? பேசுவார். ஐயா யார்கிட்ட பேசுவார்? உங்கள்கிட்டையும் பேசுவார், என்கிட்டையும் பேசுவார், யார் கூப்பிட்டாலும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கூப்பிடு, நீ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 வாசிக்கிறோம். மிக அழகாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் அறிவுக்கு கூட எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நாம கூப்பிட்டா பதில் கொடுக்கிற தெய்வம். நிச்சயமா அவர் பேசுவார். எந்த இடத்துல? மத்தேயு 18:19 எத்தனை பேர் கூப்பிடணும்? அல்லாமலும் உங்களில் 2 பேர். மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை நல்ல கவனிங்க, எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். ஆனா அதே சாலமோனுக்கு சொல்லும் போது மிக அழகா சொன்னார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சாலமோனுக்கு அன்று ராத்திரியிலே தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள்னர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு சொல்லியிருக்காரு, தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ. பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ நான் உங்களுக்கு தராமல் இருப்பேன். ஆண்டவரிடத்தில் கேட்கிறவனுக்கெல்லாம் பதில் உண்டு. இந்த மோசே ஆண்டவர் சத்தத்தை கேட்டால் நான் பல சாக்கு போக்குகளை சொன்னான். நான் திக்குவாயன், மந்த புத்திக்காரன், என்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்கண்ணா.
அவனுக்கு பல காரியத்தை சொன்னார். அவனை உதாரணமாக உன் கையில் இருக்கிற கோலை வச்சே உனக்கு அடையாளம் காட்டுறேன், அற்புதம் செய்தே காட்டினார். யாத்திராம 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி கேட்கிறார். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஆண்டவருக்கு என்ன கண்ணு தெரியாதா? உன் கையில் இருக்கிறது என்ன? ஆடு மேய்க்கிறவன் கையில் என்ன இருக்கும்? கோல் தான் இருக்கும். அவன் சொன்னா ஒரு கோல் என்றான். அதை கீழே போடுனார். கீழே ஓடினா அடுத்த நிமிஷமே அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா அவர் யாரு? நம்ம அநேக நேரம் பாடுவோம், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாழம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாழம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்து வந்த அந்த இயேசு அற்புதர், அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்து வந்த இயேசு அற்புதர், அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாழம் போடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாழம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவர் அற்புதர், அதிசயத்தை காண பண்ணுகிறவர். அந்த இடத்திலே காண வச்சார். மோசைக்கு என்னை நம்ப மாட்டாங்க, உனக்கு தரிசனம் ஆலோசனை, இப்போ பாரப்பாண்டு உன் கையை கீழே ஓடு கோலைன்னார். கோலை கீழே ஓட்ட உடனே என்னாச்சு? பாம்பாச்சு. உடனே சொன்னார், அதை கையை நீட்டி என்ன செய், அதன் வாலை பிடி. நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், நல்ல வேலை கெடுத்துறியா, அப்படியே சுற்றி வளைச்சி பாம்பு என்ன ஸ்ப்ரிங் மாதிரி வளைஞ்சி என்னையே போட்டுருணும். அவன் பயந்தான், விலகி ஓடினான். கர்த்தர் சொன்னான், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? வாளாக்காம தலையாக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, பார்வோனுடைய கிரீடம் என்னது? சர்ப்பம். அந்த கிரீடத்தை உனக்கு தரப்போறேன்டான். இவன் கையை நீட்டி பிடிச்சா அது கோலாயிடுச்சு. திருப்பி அவன் கையை போட சொன்னார், கையில் இருக்கிற கரை போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நைல் நதியின் தண்ணீரை மோன்று என்ன செய்கிறார்? தரையில் நதியின் தண்ணீரை ஊற்ற சொன்னார். உடனே அது என்னாச்சு? ரத்தமாச்சு. ஆனாலும் இவன் என்ன சொன்னான் தெரியுமா? 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமல் உன் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நதியின் தண்ணீரை என்ன செய்யும்? மொண்டு தரையில ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும். நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? தண்ணீரை ரத்தமா மாற்றினார் அதிசயம், தண்ணீரை ரத்தமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர்
தண்ணீரை இரத்தமாய் மாறுறதை பார்த்தான். அப்போ தான் சொன்னார். அவன் உடனே பதில் சொன்னான், அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு தைரியம் சொல்றார். 11ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, அந்த மோசையை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனை, செவிடனை, பார்வை உள்ளவனை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இத்தனை அற்புதமாய் அனுப்பின மோசே எவ்வளவோ சாக்கு போக்குகள் சொன்னாலும் அவன் மனதோட வரல. அதனால தான் வழியில் அவனை கொல்ல பார்த்தார் என்று வேதமே சொல்லுது. அந்த சிப்போராள் தன் மகனுடைய முனித்தோலை அறுத்து போட்டு, இவள் என் ரத்த சம்பந்தமான புருஷன் உடனே கர்த்தர் விலகினார். இப்படி வந்த மோசேட்டத்தான் யார் உடன்படிக்கை பண்றா? கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். என்ன உடன்படிக்கை பண்றார்? இதோ நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அது என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம் உன் ஜனக்கு முன்னாடி செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்களை பார்க்கும்படி செய்வேன். நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சி வருவதற்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா கிட்டத்தட்ட தொலைக்காட்சி கட்டணத்தோடு சேர்த்து 5000 ரூபா. 30 நாளைக்கு நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. இப்படி 30 நாளைக்கு 30 பேர் எழும்பணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபை பார்த்திங்கன்னா 2மே பார்வை இழந்த மக்கள் சபை. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் பார்வை பெற்றவர்கள் சபை. 2 கண்ணு தான் தெரியாது, ஆனால் வந்து சத்தியத்தை கேட்குறதுக்கு 2 கண்ணு தெரியாட்டாலும் தடவி தட்டி கம்பை வச்சு தட்டியாக வந்து நிற்பாங்க. இந்த மக்கள்கிட்ட வந்து நான் காணிக்க நம்பி நிற்க முடியாது. ஏன்னா அவங்க போடுற காணிக்க கரண்ட்டு பில்லு கட்டுற கூட வராது. நீங்கள் வேணால் எப்படின்னு கேளுங்க, வந்தால் வாங்க, நானே கரண்ட் எலக்ட்ரிக் பில்லை உங்களுக்கு காட்டுறேன். 2 சபைக்கு சேர்த்து 12,000 ரூபா 2 மாதத்துக்கு இருக்கும். ஏன்னா 3 ஸ்பேஸ் அரசாங்க சட்டப்படி சிங்கிள் ஸ்பேஸ் வைக்க முடியாது, 3 ஸ்பேஸ் வைக்கணும். 12,000 ரூபா எலக்ட்ரிக் பில்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்துடும். எனக்கு அன்பானே, ஆனாலும் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடையணும். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுங்கிறதா இயேசுடைய தாகம். அந்த தாகத்தை நிறைவேற்ற இந்நாள் வரை நடத்தி வர இந்த சபைக்கு எப்போமா டைம் இருந்தால் வாங்க. திருநெல்வேலியெலாம் கூட்டு வர்றதுக்கே வாரம் 4,000 ரூபா வேனுக்கு மட்டும் கொடுக்குறோம். ஏன்? பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களை ஒரு நாள் கூட சாப்பிடாம நான் அனுப்புறதில்ல. இப்போ கூட அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த சபையில் ஒரு அறை கட்ட தீர்மானித்தோம். ஏன்னா வயதான பெண்களும் வர்றாங்க, யாருமே இல்லை ஆதரவுன்னு, பார்வையிழந்த பெண்கள். இவங்களையும் வைக்கணும். ஏன்னா இவங்களையும் தள்ளி விட்டுற முடியாது. என்னதான் இருந்தாலும் ஆண்களும் பெண்களும் ஒன்றா வைக்க முடியாது. ஆகையினால அவர்களுக்கு ஒரு தனி அறை கட்ட ஜெபித்து வருகிறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 800 சதுரடி 700 சதுரடியாக கட்டணும். நல்ல பாத்ரூம் வசதியோடு உள்ளே இருக்கிற மாதிரி. அதற்கு ஒரு சதுரடி 2,300 ரூபா. கர்த்தர் அநேகரை எழுப்பித்தர நீங்களும் ஜெபிங்க. அது மட்டுமல்ல, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ பேருக்கு நல்ல சட்டை கூட இல்லாமல் இருக்கும். போன வாரம் கூட என்கிட்ட ஒருத்தர் வந்தார், ஐயா சட்டையே இல்லையா, நாங்கள் இடையில் 3 சட்டை அவர் தச்சு கொடுத்து அனுப்புகிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள். அவனுக்கு போஜனம் கொடுக்கணும், சாப்பிட வைக்கணும், தாகத்தை தீர்க்கணும். அப்போ தான் கிரியை உள்ள விசுவாசம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும். நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் உங்களை ஏவினால், உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், வேலையில் உயர்வு கிடைத்த நாள், ஒருவேளை ஐயா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்ச நாள், நெடுநாள் வராமல் இருந்து காரியம் வந்த நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்கள் கர்த்தர் ஏவினால் இதற்கென்று உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசலமாயல். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை
எனக்கு பில்லு வைக்கிறதுக்கு வழி இருக்கானாட்டா என்கிட்ட தயவு செய்து கேட்டுட்டு அப்புறம் அதுக்கான நம்பர் தர்றேன், அது வழியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக அது வழியாக தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு அந்த காரியம் கிடைக்கும். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? பூமியெங்கும் இதுவரை கேட்டிராத கண்டிராத இந்த ஜனத்திற்கு முன்பாய், எல்லா ஜாதிகளுக்கு முன்பாய் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்னுடைய செயலை பார்ப்பாங்க. உன்னோடு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்களே அப்படிப்பட்ட காரியத்தை யார் யார் இந்த நேரத்தில் எனக்கு அந்த காரியத்தை செய்ய வேணும்னு கேட்குறாங்களோ, நெடுநாள் காத்திருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் படுத்த படுக்கையில் வியாதியில் சோர்ந்து இருக்கிறார்களோ, கடன் பாரத்தினால கண்ணீர் விடுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், வேதனை விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.